இன்னைக்கு நம்ம வீட்டு தீபாவளி பலகாரமா தட்டை செஞ்சிருந்தேன். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஜார்ல பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். மிக்சிங் பவுல்ல 2 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை ஜார்ல நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச பூண்டு பேஸ்ட், ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எள்ளு, நெய், உப்பு, மஞ்சள் தூள். காரத்துக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நான் அந்த பாக்கெட்டவே தட்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்தால் தட்டை ஷேப் வந்துடும். ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நம்ம தட்டை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஆயிலே குடிக்காம நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. நக்ஷு குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னா அது முறுக்கு தட்டை தான்.